ஆனா அந்த இலவசன்றது யாருக்கு? குடுத்தனம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரல. ஹவுஸ் ஓனர்களுக்கு தான் போய் சேருது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நேற்று கூட நான் ரேஷன் கடைக்கு போனேன். இல்லைம்மா இதெல்லாம் வந்து எப்படி முதலமைச்சர் எப்படி பண்ணாரோ அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும். அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நான் தண்ணி அடிக்கிறேன்னா நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய அபிப்பிராயம் தான் சொல்ல முடியும். மற்றவங்களை வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இது நாடு. ரியல் ஆட்சி என்ன கொடுக்குறாரு? இவர் பெரிய ரியல் ஆட்சி கொடுத்தாரா? என்ன ரியல் ஆட்சி கொடுத்தாரு? அவர் என்ன ரியல் ஆட்சி கொடுத்துட்டாரு? அவங்க குடும்ப ஆட்சி தான் அதிகமாக வந்தது. குடும்ப ஆட்சி வரக்கூடாது. இருந்த ஆட்சியில் வரும்போது 500 கடை தான் மூட போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக மூடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக மூடலை. அப்புறம் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் பண்ணாங்க. அதேமாரி இந்த ஆட்சிலையும் படிப்படியாக 717 கடைங்க மூடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதான். மேலும் இது தொடரணும். இல்லைன்னா பழையபடி அதிகமாக எக்ஸ்ட்ரா கடை திறந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. போதை கலாச்சாரம் ஒழியன்றது எல்லாருடைய விருப்பம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஃபுல்லாக மூடினா ரொம்ப நல்லது. பெண்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. குழந்தை குட்டிங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சந்தோஷமாக தான் இருப்பாங்க எல்லாருமே. அதில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவழிச்சா அந்த 100 ரூபாய் வீட்டுக்கு செலவு பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு. சிங்க பெண்மணி திட்டம் வரவேற்கத்தக்கது தான். அது இன்னும் கொஞ்சம் சீரம் சிறப்புமாக ஸ்பீட் பண்ணி செய்யணும். ரெண்டாவது இந்த இலவச மின்சாரம். அந்த மின்சாரத்தில் சில குளறுபடிகள் தான். 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிட்டாரு. போன தடவை இருக்கிற சிஎம்ஓ 100 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த இலவசன்றது யாருக்கு? குடுத்தனம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரலை. ஹவுஸ் ஓனர்களுக்கு தான் போய் சேருது. அதனால் இது எப்படின்றத மறுபடியும் அலசி ஆராய்ஞ்சு விதை நல்லா ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு மீட்டர் பாக்ஸை வந்து செக் பண்ணாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து எத்தனை மீட்டர் பாக்ஸ் இருக்குதுன்னு. அது அப்படியே அவ்வளோதான் காற்றுல விட்டுட்டாங்க. குடுத்தனக்காரங்களுக்கு எத்தனை மீட்டர் பாக்ஸ் இருக்குது, ஹவுஸ் ஓனருக்கு எத்தனை மீட்டர் பாக்ஸ் எல்லாம் கணக்கு எடுத்து ஒரு குடுத்தனக்காரருக்கு எந்த மீட்டர் பாக்ஸில் எவ்வளோ விழுது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து அதன் மூலயமா வரைமுறை பண்ணாங்கன்னா அந்த குடுத்தனக்காரங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். 7 ரூபாய் 8 ரூபாய் இப்போ அதே தான். இப்போ போன தடவையும் அதே தான் கொடுத்தோம். இப்போ வர அந்த ஆட்சியில அதே தான் கொடுப்போமோ என்னவோ தெரியல. ஆமாம், தனி மீட்டர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ தான் ரொம்ப ஏழைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎம் வந்து இப்போ வந்தோடனே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 3 கையெழுத்திட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரவேற்கத்தக்கது தான். பிரச்சனை கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு சட்டம், அவ்வளோ ஒயின் ஷாப் வந்து கல்லூரி இதெல்லாம் வந்து கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து லாங்கில் போட்டது நல்ல விஷயம்தான். அதெல்லாம் ஒன்றும் எல்லாமே நல்ல சட்டம் தான். இந்த ஒயின் ஷாப்ன்றது வந்து மொத்தமாக மூடாமல் ஒரு 717 கடை மூடியிருக்காங்க. அது நிறைய பேர் மக்கள் வந்து எதிர்ப்பு செய்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்னன்னா நியர்பையில் இருக்கிறது தான் நான் அகற்றித்தரேன் அப்படின்னாங்களே. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லலைல்ல. நியர்பையில் இருக்கிறது வந்து லாங் பண்ணுறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இல்லை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லலைல்ல. நல்லா இருந்திருக்கும். அது வந்து இப்போ அரசாங்கத்துக்கு அவங்களுக்கும் வருமானம் வேணுன்றதுக்கோசம் தான் நடத்திட்டே இருக்காங்க. எந்த அரசாங்கமும் வந்து இது வரைக்கும் ஒயின் ஷாப்பை ஸ்டாப் பண்ணது கிடையாது. ஸ்டாப் பண்ணால் நல்லது தான். இன்னும் பெட்ரு, 100க்கு 100 பெட்ரு. மொத்தம் அதுக்கு தான் சட்டம் இருக்குல்ல. அதுக்கும் இப்போ இதுக்கு சட்டம் போடுற மாதிரி அதுக்கு வந்து சட்டம் போடணும். கள்ளசாராயம் எதுவுமே வந்து போதைப்பொருள் வந்து எதுக்குமே போதைப்பொருள் தடுப்பு சட்டம்னு எதுக்கு போடுறீங்க? அதே போல் போடு. வேற எதனா வருமா? 1000 வழி இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. ஒயின் ஷாப்பில் தான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் மாற்றி இது பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. இல்லை இப்போ இதை ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ட்ரிங்க்ஸ்னா மக்கள் வந்து புத்தி இல்லாத மக்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களை கூட இப்படி போவாதப்பா, இது நல்லது கிடையாது அப்படின்றோம். அதுக்கு தான் போவோம் அப்படின்னும் போது நாங்கள் என்ன பேச முடியும்? சரிங்களா? இப்போ நான் தண்ணி அடிக்கிறேன்னா நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய அபிப்பிராயம் தான் சொல்ல முடியும். மற்றவங்களை வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இது நாடு. மற்றவங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு இது கிடையாது. அவங்களா திருந்தணும். திருடனா பார்த்து திருந்தாவிட்டா திருட ஒழிக்க முடியாது. அவ்வளோதான். அதுக்கு பதில்னு கிடையாதும்மா. வாழ்க்கைன்றது வந்து இப்படி தான் வாழணும்னு ஒன்று இருக்குது. ஒரு கோட்பாடு இருக்குது. தமிழ் இது வந்து இந்தியா. இதே வெளிநாட்டில் வந்து எப்படி வேணாலும் வாழலாம் இருக்காங்க. இப்போ கலாச்சாரம் வந்து ஒரு பெண்கள் வந்து இப்படி தான் போகணும், இப்படி தான் நடவடிக்கை இருக்குது. இப்போ ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவெல்லாம் இருக்குது, ரூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ அங்கே வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அது கலாச்சாரம் வேறு, இது கலாச்சாரம் வேறு. அதனால் வந்து இப்போ இந்தியாவில் வந்து இப்படி தான் இருக்கணும் போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறலாம். மாறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஆணவத்தால் பேசுகிற விஷயம். ஏன்னா வந்து ஒரு நியர்பைலாம் நானும் வெளிநாட்டில் இருக்கும்போது நான் சாப்பிட்ருக்குறேன், சாப்பிடாதெல்லாம் இல்லை. இப்போ இன்றைக்கி நல்லவனா இருக்கிறேன்.
இருக்குன்னா இருக்கலாம். சட்டம் வந்து உடனே வந்து எல்லாமே பண்ண முடியாதும்மா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்த உடனே இதை நான் இது பண்ணுறேன், இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லாமே வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண முடியாது. 2500 சொல்லியிருக்காருன்னா மகளிருக்கு உதவித்தொகை அதை பண்ண முடியாது. அதுக்கே முக ஸ்டாலின் சார் என்ன சொல்லியிருக்காரு, 1000 ரூபாய்க்கு கொடுன்னு தான் சொல்லியிருக்காரு. அது 1000 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு இப்போதைக்கு இது பண்ணிவிட்டு நீ ஒரு 6 மாதமோ இல்லை 3 மாதமோ வச்சு டைம் வச்சுட்டு கூட நீ 2500 கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். பொருளாதாரம் ஃபஸ்ட்டு ஒரு புது மனிதன் அரசியல்னா என்னன்னு தெரியாது, வந்து சீட்டில் உட்காந்துருக்காங்க, உட்காந்து என்னென்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆராயறதுக்கே டைம் எடுக்கும். எடுத்தது எல்லாத்தையுமே கையெழுத்து போட்டால் மட்டும் அங்கே கஜானா காலியாக இருந்தால் நாம் எப்படி கொடுக்க முடியும்? அதையும் சிந்திக்கணும்ல மக்கள். இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 வயசு கீழே இருக்கிற மாணவர்களுக்குலாம் வந்து ஒயின் ஷாப்பில் கொடுக்கக்கூடாது, அவங்களும் ஒயின் ஷாப்பில் இருக்கவங்களும் வாங்கக்கூடாது. நல்ல சட்டம் தான். அதாவது வந்து குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே வந்து அவங்க வந்து இதெல்லாம் கொடுக்கலன்னா அவங்க படிப்புலையோ மற்றபடி லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ என்னென்னா மொத்தலையும் வந்து ஆண்கள் மட்டும் குறை சொல்லிக்கணும். இப்போ பெண்கள் தடுப்பு சீட்டுன்னு போட்டாங்கல்ல, அதே பெண்களும் தப்பு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆண்களை மட்டும் குறித்தான பொண்ணுங்களாம் கரெக்டாக இருக்கிறாங்கன்ற மாதிரி கிடையாது. ஸ்கூலில் போனாக்கா இப்போலாம் 10th படிக்கிறதுலேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே தப்பு பண்ணுறாங்க தான். எல்லாருமே 2 பேருமே பொதுவாக சட்டம்னும் போது எதுவாக இருந்தாலும் இப்போ நாளைக்கு வந்து எந்த தாய் தகப்பனும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து வாத்தியார் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் போகுது. ஏன் போகுது? ஒன்று பசங்களை திருத்துக்கு தான் அடிக்கிறாங்க. என் பசங்களை நான் செல்லமாக வளர்த்துருக்குறேன், அடிக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி அவங்க வந்து ஒழுக்கப்படுத்துவாங்க? அதே போல் இப்போ சட்டம் போட்டிருக்காங்களா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தாய் தப்புனா யாரோ ஒருத்தங்க அடிச்சாங்க, எங்கேயோ ஒருத்தங்க ஜோடியாக உட்காந்துருக்காங்க, அவங்கள போய் அடித்தாக்க என் பொண்ணை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படின்ற வார்த்தையை வரவே கூடாது. தெரிஞ்சு பண்ணாங்கன்னா உன் வீட்டில் பண்ணிக்கிட்டோம், வெளியில் பண்ணக்கூடாது, ரோட்டில் பண்ணக்கூடாது. இல்லை யாராக இருந்தாலும் சரி, நீ வந்து உன் பசங்களை எப்படி ஒன்றாலும் நடத்திக்கோ, உன் வீட்டில் வச்சுக்கோ. அந்த கதவை விட்டு வெளியில் வந்துட்டாக்க பப்ளிக் வந்து 2 நாள் தான் ஆகுது இந்த அரசாங்கம். அவர் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு, 3 பண்ணியிருக்காரு. இது மாதிரி நல்லதுதான் நடக்கும் நான் நினைக்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆமா. முழுசா மூட முடியாது. 717 அது இல்ல முக்கியமா என்னன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறது, இதாலதான் வருமானம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது வேற பிரச்சனை, நமக்கு அது சரியா தெரியல எனக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையா பண்ணி கொடுத்தா போதும். அதெல்லாம் எதுக்கு? ரொம்ப அதான் விஜய் வந்தா ரொம்ப நல்லா பண்ணுவாரு. எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க விஜய்க்கு தான் போட்டோம். நாங்க விஜய்க்கு தான் போட்டோம். எங்க வீட்டுல இந்த வாட்டி நாங்க ரெட்டலை போடுவோம். கருணாநிதிக்கு போட மாட்டோம், ரெட்டலைக்கு போடுவோம். ரெட்டலைக்கு போடல இந்த வாட்டி, எல்லாமே விஜய்க்கு தான் போட்டோம். போட்டு இப்போ எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க போல இருக்கு. எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுல ரொம்ப பயங்கரமா கொண்டாடினாங்க, கேக்கு வெட்டினாங்க, கொடி பறக்குது எங்க வீட்டு மேல. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுல எல்லாமே சொல்றாங்க மெல்ல மெல்லமா செய்வாங்க. எங்க வீட்டுல சில பொம்பளைங்க என்ன சொல்றாங்கன்னா காசு பொல்லையே அப்படின்றாங்க. ஃபர்ஸ்டே வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா போடுவாருன்னு நாங்க கண்டிப்பா நினைக்கிறோம். கண்டிப்பா போடுவாரு தான் நினைக்கிறோம். அதான் அவ்வளவுதான். இதுக்கு மேல இருந்ததெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணா போதும். இந்த ரேஷன் கடை, இந்த பஸ், இதெல்லாம் கண்டினியூ பண்ணா போதும். பஸ்ஸுக்கு வந்து இப்போ திடீர்னு சொல்றாங்க ஃப்ரீ கிடையாது, ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கு பஸ். ஆமா, இப்ப ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கு. காசு வாங்குறாங்க. இல்லையே, ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ப்ராப்ளம் வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நேத்து கூட நான் ரேஷன் கடைக்கு போனேன். இல்லம்மா இதெல்லாம் வந்து எப்படி முதலமைச்சர் எப்படி பண்ணாரோ அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும். அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ நல்ல மாதிரியா விஜய் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், விஜய் வந்து நல்லா செய்யணும் தான் ஆசைப்படுறோம். மாத்தி போட்டிருக்கோம், நல்லா நடக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம். அது இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நம்ம அதெல்லாம் ஃபுல்லா தான் மூடுறோம் தான் சொல்லிடுறது. அவகாசம் தானே கேட்டிருக்காங்க, மூடுவாங்க தான். நல்லது செய்வாரு விஜய், மொத்தத்துல எங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க. இப்போ வந்து டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லது. இது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து எப்படின்னா, அந்த குடிக்கிறவங்களுக்கு வந்து 10 ரூபா போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பாட்டில் 2 பாட்டில் குடிக்கிற மாறுகளை சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் நான் சொல்லலை, குடிக்கத்தான் செய்வாங்க. குடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து அவங்க வந்து கரெக்டாக 9 மணி 10 மணி ஆகிப்போச்சு, நைட்டு 10 மணி ஆகிப்போச்சுன்னா அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியாது. காலையிலே 8 மணி 9 மணிக்கு நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக 10 மணிக்கு கூட அவங்களுக்கு எப்பயுமே குடிக்கிறவங்க குடிக்காமல் இருக்க முடியாதுங்க. கைகள்லாம் ஆட்ட ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மெல்லாம் அந்த மாதிரி இல்லை, குடிக்கிறவங்க குடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால வந்து அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது.
இப்போ ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ குடியை நிப்பாட்டி நீ வந்து ஒயின் ஷாப்லாம் மூடிட்டேன்னா நாங்கள்லாம் குடிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் அது ஆகுது. அதெல்லாம் வந்து என்ன ஒவ்வொன்றா தான் குறைக்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? இங்கே சம்பாதிக்கிறாங்க, பாதி முக்கால்வாசி குடிச்சு அழிச்சிடறாங்க, வீட்டில் கொண்டு போய் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரே பிரச்சனை இருக்குது. குடும்பத்திலே பெரிய பிரச்சனைனா இதுதான், முக்கால்வாசி அதுதான். அதனால வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது. ஆஹ் விஜய் விஜய் வந்து அவர் நல்ல ஒரு 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 வெற்றிகரமாக வந்து எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிற, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன மக்களுக்கு என்ன சேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார்ன்ற நம்பிக்கை மக்களுக்கு நல்லா ஒரு நம்பிக்கை ஆகிப்போச்சு. அதனால அதனால தான் மக்கள் வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. திமுக, அதிமுக, திமுக ரெண்டும் மாற்றி மாற்றி மக்களுடைய பணத்தெல்லாம் சுரண்டி சுரண்டி ரொம்ப அநியாயமாக இருந்துச்சு. அதனால வந்து மக்கள் வந்து நல்ல நியாயமான ஒரு நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது உண்மையாகவே நீங்கள் இதை மொத்தமாக ஒழிச்சிட்டு, இது வந்து என்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நானும் கிராமத்துக்காரன் தான், நானும் மதுரைக்காரன் தான். ஆனால் கல் குடிச்சு யாரும் செத்ததில்லை. நான் ஒன்று சொல்கிறேன், கல் குடிச்சு யாரும் கள்ளச்சாரம் இல்லை, தென்னங்கல் இது மாதிரி குடிச்சு யாரும் செத்தது கிடையாது. ஆனால் கள்ளச்சாராயம் வரக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா ரொம்ப அநியாயம். அந்த செந்தில் பாலாஜி பண்ண அநியாயம் இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவனுங்கெல்லாம் என்னத்த சொல்கிறது, ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி இந்த எவனுக்கு மைக்கு கிடைக்குதோ அவன் அராஜ்யம் இந்த திமுக பீரியடில் என்னென்ன அராஜ்யம் பண்ணாங்கன்னு தெரியுமா? இப்போ நேற்று சட்டசபையில் சொல்கிறாரு, நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தோம்னு இவர் ரியல் ஆட்சி என்ன கொடுக்குறாரு? இவர் பெரிய ரியல் ஆட்சி கொடுத்தாரா? என்ன ரியல் ஆட்சி கொடுத்தாரு? அவர் என்ன ரியல் ஆட்சி கொடுத்துட்டாரு? அவங்க குடும்ப ஆட்சி தான் அதிகமாக வந்தது. குடும்ப ஆட்சி வரக்கூடாது, யாருக்கிட்டையும் வந்து இந்த லஞ்சம் வஞ்சலாம் வாங்கக்கூடாது. இப்போ வந்து பிரிட்டானிய கம்பெனியில் வந்து 10 ரூபா பிஸ்கட் கொடுக்குறாங்கன்னா, அந்த பிஸ்கட்டுக்கு வந்து 15 ரூபா ஆக்கிக்கிட்டாங்கன்னா, அப்போ அவங்ககிட்ட போய் 1 லட்ச ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினா, அப்போ அவன் யாரை திணிப்பான்? மக்களுடைய வழியை தான் திணிப்பான். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், அன்புள்ள விஜய் அவர்களுக்கு இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த அரசியல்வாதி வந்து லஞ்சம் மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். மக்களுடைய வலி இன்னும் நிறைய இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப ஏற்கனவே கொரோனாவெல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்காங்க. மக்கள் வந்து ரொம்ப வாடி வதங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வரவு எட்டலாம் செலவு பத்தனாலும் அப்படி வந்து இந்த சனங்க ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் வந்து உங்களை விஜய் அவர்களே, உங்களை வந்து ஒரு மாற்றத்தை மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து